ஆபரேஷன் ரைசிங் லயன் என்கிற பெயரில் ஈரானின் அணுசக்தி மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் திடீர் தாக்குதல் தொடுத்துள்ள சம்பவம் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பை முடக்கும் வகையில் அந்நாட்டில் உள்ள அணுசக்தி மையங்கள், பாலிஸ்டிக் ஏவுகணை தொழிற்சாலைகள் மற்றும் ராணுவ கட்டடங்கள் மீது பயங்கர தாக்குதல் தொடுத்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் ரைசிங் லயன் என்கிற பெயரில் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தின் இதயத்தை குறிவைத்து வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரானின் அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வரும் இந்த தாக்குதல் இன்னும் பல நாட்களுக்கு தொடரும் என நெத்தன்யாகு எச்சரித்துள்ளார். நடான்ஸ் பகுதியில் உள்ள ஈரானின் முக்கிய செறிவூட்டல் நிலையத்தை தாக்கியதாகவும் அணுகுண்டை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளை குறிவைத்துள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் ஈரானின் சக்தி வாய்ந்த ஆயுத குழுவான புரட்சிகர காவல் படையின் தளபதி உசைன் சலாமி தெஹ்ரானில் வைத்து இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. மேலும் தெஹ்ரானில் உள்ள பல குடியிருப்பு கட்டடங்கள் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இலக்கானதாகவும் இதில் பல குழந்தைகள் உயிரிழந்திருக்கலாம் எனவும் ஈரான் அரசு ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. ஈரானின் பதிலடி தாக்குதலை எதிர்கொள்ள இஸ்ரேலில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.